இதுவரைக்கும் தமிழக அரசு குரூப் 1 டேட்டா, குரூப் 2 டேட்டா கொடுத்ததே கிடையாது. அவங்க சொல்ற டேட்டா குரூப் 4. குரூப் 4ல வன்னியர்கள் வந்து கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 12% கிடைச்சிருச்சு. அதையும் அந்த டேட்டாவும் என்ன, சில டேட்டா 2018 இருந்து கொடுக்கறாங்க, சில டேட்டா 10 ஆண்டுகள் டேட்டா கொடுக்கறாங்க, சில டேட்டா 5 ஆண்டுகள் கொடுக்கறாங்க. நாங்க கேட்கறது 20 ஆண்டுகள் கொடுங்க, 30 ஆண்டுகள் கொடுங்க. வன்னியர்கள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுங்க. 115 சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க. ஏன் கேட்கிறேன்னா, 115 சமுதாயத்துல 30 சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல, ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு. 30 சமுதாயம், முடி திருத்துகிறது சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. சலவை தொழிலாளர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. மலைக்கோரவர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. இது வெளிப்படுத்துங்க. நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா எம்பிசில ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க, முக்கியமான வேலைகள். குரூப் 1, குரூப் 2. அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்கல்ல 10%, 11%, 20, 13% வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க என்ஜாய்ஸா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 16 டிஜிபி இருக்காங்க, 23 ஏடிஜிபி இருக்கிறாங்க, 41 ஐஜி இருக்கிறாங்க, 29 டிஐஜி இருக்கிறாங்க. மொத்தம் 109 உயர் காவல்துறை அதிகாரிகள். இந்த 109 உயர் காவல்துறை அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் தான். ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க. இதுதானே சமூக நீதி? இதுக்கா 21 பேர் செத்தாங்க, இதுக்கா 100 பேர் உயிரை கொடுத்தாங்க? டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி 109 பேர் தமிழ்நாட்டில், ஒருத்தர் தான் வன்னியர், ஒரு ஐஜி. அப்போ இதுல 10% வந்துருச்சா? எவ்வளவு வந்திருக்கு இதுல? 0.00000001%. தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 53 துறைகளில் கிட்டத்தட்ட 123 செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஐஏஎஸ் கேடர்ல செக்ரட்டரி லெவல் போஸ்ட். அதுல எத்தனை வன்னியர்கள் தெரியுமா? ஒருத்தர் தான். அதுவும் ப்ரமோஷன்ல, டைரக்ட் கிடையாது. இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு? இல்ல 0.00000001. அப்போ 35 வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் 1, குரூப் 2ல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ 10 பேர் 20 பேர்லாம் வந்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சமூக நீதி? என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும். இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும். எங்களுக்கு we want a white paper on MBC reservation right from 1989. 89ல இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதோ 89ல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க. எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு. இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல, டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் 530 பேர், அதுல 63 பேர் வன்னியர்கள். அந்த 63 பேர் வன்னியர்கள்ல 23 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். மீதி பேர்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க. 40 பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 63 பேர். இது பார்த்தா 11%. என்னையா அநியாயம்? அதெல்லாம் என்ன அநியாயம்?
தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 78 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 76 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு 1 இயர் கேண்டிடேட் டைரக்ட் IAS கிடைச்சிருக்கு. எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம்? ஆஃப்டர் 76 years of independence, there was the first 1 year candidate who had got a direct placement in IAS in Tamil Nadu. 76 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது. அப்போ இது என்ன சமூக நீதி நடக்குது? இப்போ இதுல யாரு கிடைச்சிருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? இத முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க, ஏன்னா அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு. இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே. நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல. இது என்ன பொறுத்த வாயில் நிறைய வார்த்தைகள் வருது, கோபமா இருக்கிறோம். இந்த கேடுகிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்படி இருந்தாரு? கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டார். ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல், அதாவது சீப் பாலிடிக்ஸ், பொய் செய்தியை சொல்லிட்டு